வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இன்ட்ராடே சார்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இங்கே ஒரு டாப் ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி நாளைக்கு கேப் அப் இல்லாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட அந்த டாப்பை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். 15ஆம் தேதிக்கு மேலே நிஃப்டி கொஞ்சம் தடுமாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில நாட்களுக்குனாச்சும் இருக்கும். ஓகேவா. இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துட்ருக்கோம். 15 மினிட்ஸ் ஹார்லியில் வந்து ஆர்எஸ்ஐலாம் என்ன சொல்லுது. ஓகே, 3 hours இது இருக்கா. டேட்டா இப்போ தான் வாங்கியிருக்கோம். 3 hours இது வரதுக்கு டைம் ஆகும். 3 hours இங்கே ஒரு செல்லிங் கொடுத்துருக்கு. டெய்லியில் வரதுக்கு முன்னாடியே 3 hours வந்துடும் நம்மளுக்கு செல்லிங். ஸோ அடுத்து நிஃப்டி இது பார்க்கலாம். நிஃப்டிலையுமே பாருங்கள் 3 hours செல்லிங் மோடில் இருக்குது. நம்மளுக்கு டெய்லியிலே ஏற்கனவே டைவர்ஜன்ஸில் தான் இருக்குது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேக் பண்ணிச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு செகண்ட், நான் அந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ், அந்த டேட்டா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போது டெய்லி டேட்டா வந்துட்டோம். இதில் அப்படி தாங்க எல்லா டேட்டாவும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். ரியல் டைமுக்கு தனியாக சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் தலையை சுற்றி வளைக்கிற மாதிரி சில வேலைகள் இருக்கும். பட் ஆனால் அற்புதமான சாஃப்ட்வேர் இது. ட்ரேடிங் வியோட இதுதான் ஃபேவரேட் எனக்கு. அதில் வந்து நம்ம இன்னும் டீப்பாக ட்ரெண்ட் லைனு அதெல்லாம் போட்டு பார்க்கல. நம்ம ஹவர்லியில் அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்மளோட பென்னி கேப், மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸு, முஹூர்த் ட்ரேடிங் பிக்ஸ் அதெல்லாம் போய் பாருங்கள். பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஆஃப் 2024 எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள். லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா வீடியோ வந்து திருப்பி பார்த்து கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எழுதி வைக்கலனாலும் அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் உங்களுக்கு. இன்னும் டெய்லி டேட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருக்குது. முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். நிஃப்டி அனாலிசிஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்பப்போ என்எஸ்சிஐடி, விக்ஸு அது எல்லாமே போடுறோம். சிறப்பாக இருக்கும். நம்மளோட அனாலிசிஸ் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பயங்கர அக்யூரேட்டாக இருக்கும். இண்டெக்ஸில் கிங்குன்னு சொல்லலாம். நான் தற்பிருப்பேன். யா, அதுதானே முக்கியம். இண்டெக்ஸே கரெக்டாக பண்ணுறோன்னா மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா. இங்கே பாருங்கள், டேட்டா இம்போர்ட் ஆகிடுச்சு. இன்னும் அந்த டைவர்ஜன்ஸ் கொடுத்ததுக்கான பீக்கை வந்து லைட்டாக தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிச்சு ஆர்எஸ்ஐயில். பேங்க் நிஃப்டி சார்ட் இது. நாம் வந்து நிஃப்டி இதுக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படி நிஃப்டிக்கும் போயிட்டு இங்கே பாருங்கள். நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பீக் ஒயிட் டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அடிச்சிருக்க பீக்கை வந்து இன்னும் பிரேக் பண்ணல. அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ விழுந்துச்சுன்னா கொஞ்சம் கடகடன்னு விழும். அது வந்து ஒரு சின்ன கரெக்ஷனாக தான் இருக்கும். பெரிய கரெக்ஷன்லாம் வர மாதிரி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் சேனலில் லாகின் ரெகுலராக செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு யூடியூப்பில் காமிச்சதுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காமிக்க ஆரம்பிக்கும். ஜூம் அவுட் எடுத்துடலாம். மற்றதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தேவையில்லை. மூவிங் ஆவரேஜஸ்லாம் இப்போ தேவையில்லை நம்மளுக்கு. கேண்டில் வந்து ஹைக்கனசி சூப்பர் ட்ரெண்டு படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்குது நிஃப்டி. இது வீக்னஸ்னால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா. வீக்னஸ் ஃபார்ம் ஆகக்குள்ள இப்போ எங்கள் பேங்க் நிஃப்டியில் தான் ஒரு வீக்னஸ், ஸ்லகிஷ்னஸ் தெரியுது. ஏன்னா இந்த ஏரியாவை இதனால் கடக்க முடியல ஸ்ட்ராங்காக. ஓகேவா. இந்த 47,500 to 48,000 ஸ்ட்ராங்காக கடக்க முடியல. அதனால கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ்லாம் பீரிஷ் ஆகுது. ஏற்கனவே பீரிஷ் ஆகிட்டு இருந்தது காமிச்சது நம்மளுக்கு. ஆனால் இது வந்து இன்னும் ஒரு டாப்புங்கிற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கல நல்லா. இன்றைக்கி வந்து இதில் டாப்புன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நிஃப்டி. இது போன வீக் ஹை தான் டாப்புன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பிரேக் ஆகாத வரைக்கும் ஷார்ட் அடிக்கலாம். ஆர்எஸ்ஐயில் வந்துருச்சு, ஹைக்கனசியில் வந்துருச்சு ஷார்ட்டுன்னு. மந்த்லி புட்ஸ் ஷார்ட்ஸ் நான் வாங்குவேன். இன்றைக்கி கூட நான் ஷார்ட் அடித்து ப்ராஃபிட் எடுத்தேன். புட்டு வாங்கி பேங்க் நிஃப்டி புட்டு தான் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. கொஞ்சம் இன்றைக்கி வந்து இன்ட்ராடே டேட்டா வந்து பொலிஞ்சர் பேண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகாததுனால வந்து பார்த்திங்கன்னா சடன் ஃபால் இல்லை.
அதுதான் ரீசன். மற்றபடி மார்க்கெட்டில் வீக்னஸ் தெரியுது, ஷார்ட் அடிக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வருது இன்ட்ராடேயில். ஸ்லோவாக இறங்கிட்டே வந்துச்சு, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்துச்சு இன்றைக்கி. வேறு என்ன பார்க்கலாம். ஆனால் நிஃப்டி கேண்டில் வந்து ஒரு டோஜி தான் இருக்குது இங்கே. டோஜியோட ஆவரேஜ் 21,422. பேங்க் நிஃப்டியோட ஆவரேஜ் 47,920 கேஷ் லெவல். ஓகேவா? அதை ஸ்டாப் லாஸாக வச்சு கூட நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம். அந்த ஏரியாவுக்கு நாளைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம். இல்லைன்னா அவங்க ஷார்ட் அடிக்கிறதுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் அதையும் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை மைனர் கேப் டவுன் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. வேறு விக்ஸு வந்து இன்றைக்கி நல்லா ஏறி இருக்குது. இது வந்து வால்டிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற போது நம்மளுக்கு நல்லது தான். ரெண்டு பக்கமும் ஸ்விங் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பக்கம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். தட்ஸ் குட். 14 வந்துருச்சு விக்ஸு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருந்தோம் ஸ்லோவாக வந்துடுவான்ட்டுன்னு. வந்துருச்சு விக்ஸு 13.9. அரசியல் என்ன, வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு விக்ஸு. ஓகே, ஒரு ஸ்பைக் வரப்போகுது சீக்கிரமாக. மூமெண்ட்லாம் செமையாக இருக்குது. இன்றைக்கே ஒரு மூமெண்ட்டில் நான் சிக்கனம் பாருங்கப்பா. காலையில் ஒரு என்ட்ரி தெரியாதனமாக அவசரப்பட்டு போட்டு. என்எஸ்சிஐடி மெட்டல் ஒரு டைம் பார்த்துலாம். மெட்டல் வந்து இன்றைக்கி ஹை பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் குட். மெட்டல் ஸ்டாக்ஸில் பை பண்ணுறது நல்லாயிருக்கும். என்எஸ்சி ஆட்டோ டாப் ஆகிடுச்சு. என்எஸ்சி ஆட்டோ ஸ்டாக்ஸு. தென் என்எஸ்சி ஐடி மட்டும் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது. என்எஸ்சி ஐடிக்கு இன்னும் மூமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? என்எஸ்சி மெட்டல் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு டைம் பார்த்துட்டு முடிச்சிடலாம் வீடியோ. நிஃப்டி சார்ட் அப்டேட் ஆகலையா? ஏன்ப்பா? எஸ் குட். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் அடிச்சிருச்சு. இது வந்து இச்சிமோக்கோவோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன். இச்சிமோக்கோ க்யூட்டான ஒரு நேம். இங்கே இருக்க பாருங்கள், கோட் இச்சிமோக்கோ மேக்குமோ அப்படி தான் எழுதி வச்சுருப்பானுங்க. புரியாத மாதிரி அதே ஒரு சூப்பர் இண்டிகேட்டர். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துபடியும் ஒரு டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு. டெம்பரவரி டாப். சில நாட்கள் கன்சாலிடேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். கால்ஸ் பிளைண்டாக பை பண்ணாதீங்க. இது 3rd வீக்கு வேறு. ஸோ ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பி கேர்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.